வெள்ளைக்காரன் சொல்கிறான், நீ மன்னிப்பு கேட்குறியா, இனிமேல் போராட்டத்தில் கலந்துக்க மாட்டேன்னு மன்னிப்பு கேட்குறியா, இல்லை உன்னுடைய முறுக்கு மீசையில் உன் வீரத்துக்குன்னு வச்சுருக்க முறுக்கு மீசையை ஒவ்வொரு முறுக்கு மீசையாக பிடுங்கி உன்னை சித்திரவதைப்படுத்துவேன், நீ மன்னிப்பு கடிதம் கொடுக்குறியா இல்லையான்னு சொல்லி கேட்டார். அப்போ கூட ஐயா நானாவது மன்னிப்பு கேட்குறதாவது அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கம் போல் நின்னார். அவருடைய முறுக்கு மீசையிலேருந்து ஒவ்வொரு முடியாக பிடித்து இழுத்து அவரை சித்திரவதைப்படுத்தி அவரை பலவிதமாக டார்ச்சர் பண்ணி மன்னிப்பு கடிதம் கொடுக்காமல் 7 வருட காலம் சிறையிலே இருந்தவர். அவர் வெளியில் வரும்போது இந்தியாவை சுதந்திரம் அடைஞ்சிச்சு. ஆனால் அவரை பற்றி யாருக்குமே தெரில. ஐயா நல்ல கண் ஐயா இன்றைக்கி நம் பூ உலகை விட்டு மறைந்து விட்டார். நான் உண்மையிலே பார்க்கணுன்னா 2 அரசியல்வாதிகளை தான் நான் பார்க்கணுன்னு ரொம்ப நினச்சது. யாருன்னா இந்தியாவோட ஏழை முதலமைச்சர், திரிபுரா மாநிலத்தோட முன்னாள் முதலமைச்சர் மாணிக்க சர்க்கார் ஐயாவையும் ஐயா நல்ல கண்ணையும் தான் பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியல. என்னால் முடிஞ்சது என்னான்னு பார்க்க போனீங்கன்னா அச்சோப்பதிகம் பாடி ஐயாவுக்காக மோட்ச தீபம் ஏற்றிருக்கேன். பொதுவாகவே 100 வயது வாழ்ந்தவங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த 100 வயதை கடந்திருந்தாலும் ஐயாவுக்காக மோட்ச தீபம் ஏற்றிருக்கேன். எதுக்காகனா இறைவன் காலடியிலே அவர் இனிமேல் பாசம் செய்யட்டும், வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டவர் இனிமேலாவது நிம்மதியாக இருக்கட்டுமாங்கிறதுக்காக என் ஈசன் முன்னாடி நான் அச்சோப்பதிகம் பாடியிருக்கேன்.